வாரணத்தானை அயனை விண்ணோரை மலர்க்கரத்து வாரணத்தானை மகத்து வென்றோன் மைந்தனை துவச வாரணத்தானை துணை நயந்தானை வயலருணை வாரணத்தானை திரை கொண்ட யானையை வாழ்த்துவனே. இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது கந்தர் அந்தாதியோட காப்பு பாடல். அதாவது ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்களே, எல்லா பாட்டுலயும் காப்புன்னு பார்த்துருக்கோம். ஸோ அப்ப இது ஃபர்ஸ்ட் பாட்டு, விநாயகரை துதிக்கும் பாடல் இது. இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது யானை முகம் கொண்ட இறைவா, என் தலைவா, நீங்க பிரம்மாவையும் எல்லா தேவர்களையும் காத்து ரட்சிக்கிறவரு, நீங்க அருணாச்சலேஸ்வரரோட பையன், அதாவது மகன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமன்றி நம்ம திருவண்ணாமலை போகும்போது எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஒரு விநாயகர், பெரிய விநாயகர் ஒருத்தர் இருப்பார், அவரை கும்பிட்டுட்டு தான் நம்ம போவோம். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் இருப்பார். இந்த பாட்டில் அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, இந்த திருவண்ணாமலை ஃபுல்லா இருக்கிற இடத்தையும் இந்த விநாயகர் தான் காக்கின்றார், ப்ரொடெக்ஷன் கொடுக்குறார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நம்ம என்ன காரியம் செய்தாலும் அதுக்கு துணை நின்று, இப்போ விநாயகரை நீங்க கும்பிடாம நீங்க ஏதாவது காரியம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதுல 1000 தடங்கள் வரும். இவரு தான் என்ன பண்ணுவாரு, அந்த தடைகளை எல்லாம் நீக்குவாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த இறைவனை நம்ம தொழுது வாழ்த்தி இந்த செயலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப விநாயகர் இருக்காருன்னு வச்சுக்கிட்டீங்களா, இந்த விநாயகர் என்ன பண்ணுவாரு, இப்ப நம்மளுக்கு ஈகோ ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு செயலை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈகோவோட செய்யக்கூடாது, ஆணவத்தோட செய்யக்கூடாது, எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. இப்போ நம்மளுக்கு நம்ம ஒரு பெஸ்ட் டிரைவராக இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மள மாதிரி உலகத்தில் ஓட்ட ஆளே கிடையாது அப்படின்னா கூட நீங்கள் ஓட்டிட்டு போகலாம். ஆனால் சுற்றி இருக்கவங்க சரியாக வந்தால் தானே உங்களுக்கு சரியாக இருக்கும். உங்கள் கார் மட்டும்தான் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குமே தவிர மற்றபடி சுற்றி ஓட்டுறவங்க உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது. அப்போ இறைவனோட கண்ட்ரோல் தான் எல்லாருமே இருக்காங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய நல்ல டிரைவராக இருந்தாலுமே சுற்றி இருக்கிறவன் தப்பாக வந்தான்னா ஆக்சிடென்ட் ஆக தான் செய்யும். அதே போல் இறைவா, எனக்கு தெரிஞ்சது ரொம்ப கம்மி, நம்மளுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது சத்தியமா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய என்ன காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு, எனக்கு நான் ஒரு பெரிய ஆள் கிடையாது அப்படின்ற ஹியூமிலிட்டி, அதாவது என்னன்னா தன்மையா சாமி கிட்ட வேண்டினீங்கன்னா நீங்க செய்யற எல்லா காரியமும் வெற்றியாகத்தான் அமையும், நேச்சுரலாவே வெற்றியா அமையும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. மிக்க நன்றி.